வணக்கம் நேர்களே. ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மோஸ். இந்த ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மோஸை வந்து ஈரானுடைய கண்ட்ரோலுக்கு வந்துருச்சு அப்படின்னா என்னென்ன பிரச்சனைகள்லாம் வரும் அப்படிங்கிறத நியூஸ் பேப்பர்ஸ், நியூஸ் சேனல்ஸ்னு எல்லாம் அதை போட்டு சல்லடையா அலசிட்டாங்க. பட் எப்படி ஈரான் இந்த ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மோஸை கண்ட்ரோலுக்கு எடுப்பாங்க அப்படின்னு பார்த்தா அது வந்து ஈக்குவல் டு ஒரு ஹாலிவுட் மூவி. அது ஆக்சுவலி ஸ்பீக்கிங் ஒரு ஹாலிவுட் எக்ஸ்பீரியன்ஸை உங்களுக்கு கொடுக்கும். அந்த கண்ட்ரோல் எடுக்கிறது அப்படிங்கிறது வந்து கம்ப்ளீட் அல்டிமேட் விஷயமா இருக்கு. ஸோ இப்போ ஈரான் எப்படி அங்கே வர்ற ஷிப்ஸை அட்டாக் பண்ணுவாங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இந்த ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மோஸ் உடைய ஜியாகிரபி நம்ம புரிஞ்சுக்கிட்டா பெட்டர். இந்த ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மோஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா அதோடைய சதர்ன் சைடு ஒமானும் நார்தன் சைடு வந்து இஸ்லாமிக் ரிப்பப்ளிக் ஆஃப் ஈரான் இருக்கு. ஈரான் இப்போ இந்த ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மோஸை அவங்க கண்ட்ரோலில் வச்சிருக்காங்க. இந்த டிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது 33 கிலோமீட்டர் தான். 33 கிலோமீட்டர் இருக்குல்ல, ஸோ எவ்வளோ கப்பல் வேணாலும் போயிட்டு வரலாம் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். நோ, இதில் இருக்கக்கூடிய உண்மையான ப்ராப்ளம் என்ன அப்படின்னா இந்த 33 கிலோமீட்டர்லையும் 3 கிலோமீட்டர் மட்டும்தான் ஆழமான பகுதி, மற்றது எல்லாம் ஆழம் குறைவான பகுதி. இந்த 33 கிலோமீட்டருக்குமே ஆவரேஜ் டெப்த்னு பார்த்தீங்கன்னா 50 மீட்டர், ஏறக்குறைய பார்த்தா ஒரு 150 அடின்னு வச்சுக்கோங்களேன். அதுவுமே ஒரு ஷிப்பு போகிற அளவுக்கு எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்கும் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 3 கிலோமீட்டர் வித்து தான் ஷிப்பு போயிட்டு வர்றதுக்கான ஆழம் இருக்கக்கூடிய இடம். அப்புறம் இன்னொரு 2 கிலோமீட்டர் ஒரு பஃபர் ஸ்பேஸ்ன்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த 33 கிலோமீட்டரில் 5 கிலோமீட்டர் வித்து தான் ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மோஸில் ஷிப்பு போயிட்டு வர முடியும். மற்ற இடமெல்லாம் ஆழம் இல்லாத இடம். ஸோ இந்த இடத்துல ஒரு ஷிப்பு பிரச்சனையாய் நின்றுச்சு அப்படின்னா வேற எந்த ஷிப்பும் போயிட்டு வர முடியாது. அங்கே தான் ப்ராப்ளம் ஸ்டார்ட் ஆகும். ஸோ ஈரான் எப்படி கண்ட்ரோலில் ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மோஸை எடுக்கிறாங்க? அமெரிக்கா இந்த வார்க்குள்ள குதிச்சதுக்கு மிக முக்கியமான காரணங்களில் ஒன்று இந்த ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மோஸை ஈரான் அவங்க கண்ட்ரோலில் எடுத்துட்டாங்க அப்படின்னா அது ஒரு பிரச்சனை. ஈரான்கிட்ட நியூக்ளியர் வெப்பன் வந்து அதுக்கப்புறம் அவங்க அதை கண்ட்ரோலில் எடுத்துட்டாங்க அப்படின்னா அது இன்னும் பெரிய பிரச்சனை. அதுக்கு விடக்கூடாதுன்னு தான் அமெரிக்கா இதுக்குள்ளே குதிச்சிருக்காங்க அப்படின்றத முன்னாடி இருந்த ஒரு வீடியோவில் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். பட் அமெரிக்கா ஈரானை பார்த்து இந்த விஷயத்தில் ஏன் இவ்வளோ யோசிக்கிறாங்க, பயப்படுறாங்க அப்படின்றத யோசிச்சா அவங்களுடைய வார் டெக்னிக்ஸ் அந்த மாதிரி இருக்கு. ஈரானுடைய வார் டெக்னிக் அப்படிங்கிறது ஏசிமெட்ரிக் வார்ஃபேர் அப்படின்னு சொல்கிறாங்க. 4 டெட்லி லேயர்ஸ் வச்சுருக்காங்க. அதுதான் இன்ட்ரெஸ்டிங்கான பார்ட். ஈரானுக்கு ரொம்ப நல்லா தெரிஞ்ச ஒரு விஷயம் என்ன அப்படின்னா யூஎஸ் நேவியுடைய அந்த ட்ரெடிஷ்னல் மெத்தடில் அவங்க இருக்கிறாங்க. ஸோ அவங்கள நேவியை வச்சு நம்மளால ஜெயிக்க முடியாது அப்படிங்கிறதுனால ஈரான் வந்து கம்ப்ளீட்டாக ஒரு டிஃப்ரெண்ட் ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணுறாங்க. அதுதான் இந்த ஏசிமெட்ரிக் வார்ஃபேர். சீப், அன்கன்வென்ஷனல், அதே மாதிரி ஃபுல் ஆஃப் டாக்டிக்ஸ். எவ்வளோ சுப்பீரியர் டெக்னாலஜி வந்தாலும் அதை அடித்து நகர்த்திட முடியும் அப்படின்ற மாதிரி ஒரு வார்ஃபேரை ஈரான் ரெடி பண்ணியிருக்காங்க. அதில் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 4 லேயர் இருக்குது. லேயர் 1 மஸ்கிட்டோ ஃப்ளீட் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மஸ்கிட்டோ ஃப்ளீட் அப்படிங்கிறது ஈரானுடைய கிளவரஸ்ட் மிலிட்ரி ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு 50-60 ஸ்பீட் போட், உதாரணத்துக்கு ஆப்ரஹாம் லிங்கன் ஒரு ஷிப்பு போயிட்டு இருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். யூஎஸ்எஸ் உடைய ஆப்ரஹாம் லிங்கன் ஷிப்பு போயிட்டு இருக்கு. அந்த ஷிப்பை அடிக்கணும் அப்படின்னு அவங்க முடிவு பண்ணிட்டாங்க அப்படின்னா அந்த ஷிப்பை சுற்றி 4 பக்கமும் 10 ஸ்பீட் போட் வரும். இன்னொரு சைட்ல இருந்து சம்பந்தமே இல்லாமல் இன்னொரு 10 ஸ்பீட் போட் வரும். இப்படி வந்து கண்டினியூஸாக அந்த ஷிப்பில் அட்டாக் பண்ணுவாங்க. ஸோ அப்படி வரும்போது அந்த ரேடார்ஸ்க்கு இது ஒரு கம்ப்ளீட் நைட் மேர் தான். ஏன்னா வர்றது ஃபுல்லாக சின்ன சின்ன குட்டி ஷிப்ஸ். அதனால அந்த சுற்றி ஷிப் வந்து அட்டாக் பண்ண வருவாங்க அப்படிங்கிறது பெரிய ஷிப்பாக இருந்தால் ரேடாரில் அவங்க பார்த்துட முடியும். சின்ன ஸ்பீட் போட்டுங்கிறனால அவங்களால டெஃபினட்டாக அதை வந்து ஐடென்டிஃபை பண்ண முடியாதுங்கிறனால இது ரேடாருக்கு ஒரு நைட் மேர்னே சொல்கிறாங்க. அண்ட் அட் அ டைமில் ஒரே ஒரு டார்கெட் பல இடங்கள்ல இருந்து அட்டாக் பண்ணப்படுதுன்றதுனால இந்த யூஎஸ் வார்ஷிப்புடைய டிஃபென்ஸ் சிஸ்டம் இருக்குல்ல, அது வந்து எல்லா ஏரியால இருந்து சுற்றியும் 4 பக்கமும் அட்டாக் பண்ணுறதுனால எந்த பக்கம் ஃபர்ஸ்ட் அட்டாக் அப்படின்றத கணிக்கிறதுக்குள்ள டக்குன்னு இந்த அட்டாக் முடிஞ்சிடும். சரி, எப்படியும் குட்டி குட்டி ஷிப்ல வந்து பெரிய ஷிப்பை அவங்களால அடிச்சு மூழ்கடிக்க முடியாது அப்படின்னாலும் இந்த டாக்டிக்ஸ் எதுக்கு அப்படின்னா யூஎஸ் உடைய அம்யூனேஷனை குறைக்கிறதுக்கு, அந்த ஷிப்ல இருக்கக்கூடிய குண்டுகளை அவங்கள யூஸ் பண்ண வைக்கணும் அப்படின்றதுக்காக இந்த பிளானை கோர் பிளானை அவங்க யூஸ் பண்றாங்க. ஈரான் அனுப்புறது ஒரு சின்ன ஃபிஷிங் போட், ஸ்பீட் போட்டை அனுப்புறாங்க. அது என்ன மிஞ்சி போனால் ஒரு $10,000 இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த $10,000 போட்டை அடிக்கிறதுக்கு யூஎஸ் யூஸ் பண்ணக்கூடிய மிசைலோட காஸ்ட் $1,000,000 இருக்கும். ஸோ இப்படி பண்றதுனால யூஎஸ் வார்ஷிப்புடைய அம்யூனேஷன் குறையும், ஈரானுக்கு செலவு குறையும், அட்டாக் அதிகமாக இருக்கும். அதே சமயம் எக்கனாமிக்கல் அட்வான்டேஜ் அப்படிங்கிறது ஈரான் பக்கமே இருக்கும். இதுதான் இந்த மஸ்கிட்டோ ஃப்ளீட்டோடைய ப்ளஸ். 2வது அட்டாக் லேயர் அப்படிங்கிறது கதீர் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து ஒரு மிட் ரேஞ்ச்
சின்ன சப்மரைன். இந்த சப்மரைன்ஸ் எல்லாம் ஹோம் மேட் சப்மரைன்ஸ், மேட் இன் ஈரான். கம்ப்ளீட்டா இரானியன் ப்ராடக்ட் தான். சின்னதா தான் இருக்கும், பட் ஸ்டில் வெரி டெட்லி. நார்மலா யூஎஸோட சப்மரைன்ஸ் எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா 100 மீட்டர் பிளஸ் இருக்கும். ஆனா இந்த சப்மரைன்ஸ் எல்லாம் சுமார் 20 இருந்து 30 மீட்டருக்குள்ள சின்னதா இருக்கக்கூடிய சப்மரைன்ஸ். இந்த மாதிரி சின்ன சப்மரைன்ஸ் உடைய அட்வான்டேஜ் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஷாலோ வாட்டர்ல, ஆழம் அதிகம் இல்லாத இடங்கள்ல இந்த சப்மரைன்ஸ் போறது அப்படிங்கிறது ரொம்ப ஈஸியா இருக்கும். ஏன்னா பெர்ஷியன் கல்ஃபை பொறுத்த வரைக்கும் அங்க டோட்டல் ஆவரேஜே நீங்க பாத்தீங்கன்னா ஏறக்குறைய ஒரு 50 மீட்டர் தான் அப்படிங்கிறதுனால இந்த சப்மரைன்ஸ் தான் வந்து அவங்க ஒரு சூப்பர் பவர், சீக்ரெட் சூப்பர் பவரா கன்சிடர் பண்றாங்க. பொதுவா சப்மரைன்ஸ் வந்து ஏதாவது டிஸ்டர்பன்சஸ் இருக்கா, எதிரி யாராவது பக்கத்துல இருக்காங்களான்னு செக் பண்றத சப்மரைன்ஸ் எப்படி செக் பண்ணுவாங்கன்னா, சோனார் வச்சு தான் செக் பண்ணுவாங்க. ஸோ ஆழம் கம்மியா இருக்கக்கூடிய ஒரு இடத்துல இந்த மாதிரி குட்டி குட்டி சப்மரைன்ஸை கொண்டு போய் பார்க் பண்ணிட்டோம் அப்படின்னா, சோனார் மூலமா செக் பண்ணா கூட அது கல்லா, சீபெட்டா இல்ல சப்மரைனா அப்படின்றத கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம். ஸோ ஷாலோ வாட்டர்ல சோனார்ஸ் பர்ஃபெக்டா ஒர்க் ஆகாதுங்கிறத பர்ஃபெக்டா யூஸ் பண்ணிக்கிறதுக்கு தான் இந்த மாதிரியான கதிர் சப்மரைன்ஸை ஈரான் உருவாக்கி வச்சிருக்காங்க. ஸோ அப்படியே வந்து ஒரு பெரிய சப்மரைன் சோனார் மூலமா அதை கண்டுபிடிக்கிறதுக்கு, டிடெக்ட் பண்றதுக்கு சோனார் வேவ்ஸ் அனுப்புனா கூட அவங்களால அதை டிஸ்டிங்விஷ் பண்ண முடியாது. இதுதான் ஈரானுடைய இந்த சப்மரைன் பேஸ் பிளான். இது மட்டும் இல்லாம இந்த சப்மரைன்ஸோட இன்னொரு ஸ்பெஷல் என்ன அப்படின்னா, இந்த கதிர் சப்மரைன் அப்படிங்கிறது போய் சீபெட்ல அமைதியா உட்காந்துக்கும். அதுக்கு கேப்பபிளான சப்மரைன்ஸ் அவங்க ரெடி பண்ணியிருக்கிறாங்க. ஸோ என்ன பண்ணுவாங்கன்னா, ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மோஸ்க்குள்ள அந்த சப்மரைன் உள்ள போகும். உள்ள போனோன்னே இன்ஜினை கம்ப்ளீட்டா ஆஃப் பண்ணிடுவாங்க. அப்படியே அது அமைதியா அந்த கடல் ஆழத்துல போய் அந்த சீபெட்ல அப்படியே உட்காந்துரும். பல மாசத்துக்கு கூட அது அப்படியே இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஒரு யுஎஸ் வார்ஷிப் வருது அப்படின்னா, ஒரு ஆயில் டேங்கர் கடந்து போகுது, அதை தான் அடிக்கணும் அப்படின்னா, அப்போ அந்த சப்மரைன் ஆக்டிவேட் பண்ணி டக்குன்னு அந்த இடத்துல அட்டாக்கை முடிச்சிடுறாங்க. ஆஃப் பண்ணி வச்சிருக்கிறதுனால இன்ஜின் சவுண்ட் எதுவுமே இருக்காது அப்படின்றதுனால சோனாராலையும் இதை டிடெக்ட் பண்ண முடியாது அப்படிங்கிறது தான் இந்த டைப் ஆஃப் சப்மரைன்ஸ் உடைய பிளஸ். ஸோ அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் வரும்போது ஒரு சைக்கலாஜிக்கல் வார்ஃபேரை நம்ம யோசிச்சு பார்க்க வேண்டியது இருக்கும். ஷிப்புடைய கேப்டன்ஸ் என்ன சொல்லுவாங்க, இந்த வழியில நான் போக மாட்டேன், ஏன்னா அந்த இடத்துல சப்மரின் இருக்கா இல்லையான்னு கூட தெரியாது, ஐ டோன்ட் வாண்ட் டு டேக் தி ரிஸ்க் ஆஃப் கோயிங் இன்சைட் அப்படின்னு. இது வந்து சைக்கலாஜிக்கலா கேப்டன்ஸை ஹிட் பண்றதுக்காகவே ஈரான் ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு டெக்னிக் இது. அடுத்தது நேவல் மைன்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. இது ரொம்ப பழைய டெக்னிக், பழைய வெப்பன் தான். ஆனா ஒரு நேவல் மைன், கன்னி வெடின்னு சொல்லுவோம் இல்லையா, அதாவது கடலுக்குள்ள வைக்கக்கூடிய கன்னி வெடி, அது வந்து ஆவரேஜா அதோட காஸ்ட்னு பாத்தீங்கன்னா $2,000 to $10,000 வரைக்கும் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா ஒரு ஏர்கிராஃப்ட் கேரியர், இப்போ யுஎஸ்எஸ் ஆப்ரஹாம் லிங்கன்லாம் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா அதோடைய டோட்டல் ஃப்ளீட்டோட காஸ்ட் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா ஒரு ஏர்கிராஃப்ட் எல்லாம் சேர்த்து வச்சு பார்க்கும்போது ஏறக்குறைய ஒரு $13 billion to $16 billion வரைக்கும் இருக்கும். இந்த கேரியரை காலி பண்றதுக்கு ஒரு 3-4 கன்னி வெடி மட்டும் இருந்தா போதும்னு பார்த்தா கூட ஈரானுக்கு ஆகிற செலவு வெறும் $40,000. ஸோ இந்த நேவல் மைன்ஸ் உடைய செலவு அப்படிங்கிறது $10,000. இது வந்து எவ்வளவு பெரிய டேமேஜை ஏற்படுத்தும் அப்படின்னா ஒரு $13-16 பில்லியன் அளவுக்கு இருக்கக்கூடிய ஒரு ஷிப்பையே இது காலி பண்ணக்கூடிய சிச்சுவேஷன்ல உலகிலேயே வேற எந்த வெப்பனாலையும் ஒரு ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் இந்த அளவுக்கு கொடுக்க முடியாது அப்படின்ற லெவலுக்கு டேமேஜ் காஸ் பண்ணக்கூடிய ஒரு விஷயம். இதை ரொம்ப சிம்பிளா கொண்டு போய் பிளான் பண்ணிடுறாங்க. பெர்ஷியன் கல்ஃப்ல ஆயிரக்கணக்கான ஃபிஷிங் போட்ஸ் டெய்லியும் இருக்கிறத நீங்க சேட்டலைட்ல இருந்து பார்த்தாலே பார்க்க முடியும். ஸோ அந்த இடத்துல ஈரானுடைய ஐஆர்ஜிசி ஆபரேட்டிவ்ஸ் என்ன பண்றாங்கன்னா, சாதாரண ஒரு ஃபிஷர்மேன் மாதிரி போய் ஃபிஷிங் போட்ல கடலுக்குள்ள போறாங்க. போறப்பவே அவங்க சேட்டலைட்ல இருந்து பார்த்தா இது ஆப்வியஸா ஒரு ஃபிஷிங் போட் அப்படின்ற ஒரு சிச்சுவேஷன் தான், அப்படிதான் தெரியும். சாதாரண ஃபிஷிங் போட் ஆக்டிவிட்டி மாதிரி உள்ள போயிட்டு அங்க கீழே அமைதியா இந்த நேவல் மைன்ஸை உள்ள போட்டுட்டு வந்துருவாங்க. எந்த எவிடன்ஸும் இருக்காது, எந்த ப்ரூஃபும் இருக்காது. இதுல வந்து மாடர்ன் ஸ்மார்ட் மைன்ஸ் கூட அவங்க வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. தொடவே வேண்டாம், நீங்க அந்த மைன்ஸை போய் டச்சே பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அதாவது டிசைன் பண்ணதே இந்த டைப் ஆஃப் சவுண்ட் வந்தா அது பிளாஸ்ட் ஆகும் அப்படின்றது தான். ஸோ ஒவ்வொரு ஷிப்புக்கும் ஒரு இன்ஜின் சவுண்ட் இருக்கும், ஒரு ப்ரொப்பலர் சவுண்ட் அண்ட் மெஷினரி சவுண்ட் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த யூனிக் சவுண்ட் வந்து மேட்ச் ஆயிடுச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா அந்த மைன் வந்து பிளாஸ்ட் ஆயிடும். அதனால தான் இதை வந்து மாடர்ன் ஸ்மார்ட் மைன்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அடுத்த டெக்னிக் அப்படிங்கிறது மலைகள்ல இருந்து ஒளிஞ்சு அடிக்கிறது. இது வந்து ஈரானுக்கு காட் கிவன் மிலிட்டரி அட்வான்டேஜ் அப்படின்னு தான் ஈரான்லயே சொல்றாங்க. மவுண்டன் டாப்ல இருந்து ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸை பார்த்தீங்கன்னா ரொம்ப தெளிவா தெரியும். வேறஸ் இங்க ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸ்ல இருந்து மேலே பார்த்தீங்கன்னா யார் இருக்காங்க என்ன ஏது ஒண்ணுமே தெரியாது. ஸோ இந்த மாதிரியான இடங்கள்ல இருந்து ஆப்ரேட் பண்றதுக்கு அவங்க வேற ஒரு விஷயம் வச்சிருக்காங்க.
ஸ்பெஷல் மிலிட்டரி ட்ரக் ஒன்று இருக்கு. அது மேல என்டையர் மிசைல் சிஸ்டத்தையும் அவங்க மவுண்ட் பண்ணி வச்சிருக்காங்க. ட்ரக் எப்பவுமே அந்த மலைகளுக்கு நடுவில் இருக்கக்கூடிய பங்கர்ஸ்ல ஒளிச்சு வச்சிருக்கிறது தான் அவங்களுடைய பழக்கம். ஸோ ட்ரக்கை அண்டர் கிரவுண்ட் பங்கர்லயோ இல்ல அந்த மலையில் இருக்கக்கூடிய ஒரு கேவ்லயோ எப்பயுமே ஒளிச்சு வச்சிருப்பாங்க. இன்டெலிஜென்ஸ் வந்து ஈரானுடைய சர்வேலன்ஸ் சிஸ்டம்ஸ் மூலமா, ட்ரோன்ஸ் மூலமா, சேட்டலைட் மூலமா கோஸ்ட்டை கவனிச்சுக்கிட்டே இருப்பாங்க. அப்ப அந்த இடத்துல ஒரு எனிமி ஷிப் வருது அப்படின்றத கண்டுபிடிச்சிட்டாங்க அப்படின்னா, உதாரணத்துக்கு யுஎஸ் டெஸ்ட்ராயர் ஷிப் அங்க இருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்களேன், இன்ஃபர்மேஷன் மட்டும் வரும். வந்த உடனேயும் அந்த கேவுக்குள்ள இருந்து அந்த ட்ரக் அண்டர் கிரவுண்ட்ல இருந்தோ கேவ்ல இருந்தோ வெளியே வரும். வெளியே வந்த உடனேயும் டக்குன்னு ரேடார்ல லாக் பண்ணி ஒரே ஒரு பிளாஸ்ட், ஒரு மிசைல் அனுப்பிட்டு திருப்பி அந்த கேவுக்குள்ள அது போயிடும். மேக்ஸிமம் ஒரு 10 to 15 மினிட்ஸ் தான் இது நடக்கும். பாம் வந்து ஷிப் அட்டாக் பண்ணிடும். வேறஸ் அது எங்க இருந்து வந்ததுன்னு யாராலையும் கண்டே பிடிக்க முடியாது. அதாவது ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மோஸை பொறுத்த வரைக்கும் மட்டுமே ஈரான் கையாளக்கூடிய டெக்னிக்ஸ் தான் இது எல்லாமே. லேயர் 1, லேயர் 2, லேயர் 3, லேயர் 4ன்னு உலகத்துக்கு தெரிஞ்ச வகையில இந்த மாதிரி 4 லேயர் ஆஃப் டெக்னிக்ஸ் அவங்க ஃபாலோ பண்றாங்க. ஸோ ப்ராப்ளம் ஆக ஆக இன்னும் எவ்வளோ லேயர் ஆஃப் டெக்னிக்ஸ் வச்சிருக்காங்க அப்படிங்கிறது உண்மையில ஈரானுக்கு மட்டும்தான் தெரியும். ஆனா அவங்க என்ன மாதிரி எல்லாம் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறது அமெரிக்காவுக்கும் தெரியும்ல. அதனால தான் இந்த நியூக்ளியர் வார் அப்படின்ற ஒரு விஷயத்துக்குள்ள அமெரிக்கா வந்திருக்காங்களோ அப்படின்னு தோணுது. ஏன்னா ஈரான்ட்ட நியூக்ளியர் வெப்பன் கையில கிடைச்சு ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மஸை கம்ப்ளீட்டா அவங்க கேப்சர் பண்ணிட்டாங்க அப்படின்னா, உலகத்தினுடைய இந்த க்ரூட் ஆயில் ப்ராப்ளம் இருக்குல்ல, அது எல்லாமே ஈரானுடைய கண்ட்ரோலுக்கு போறதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது ரொம்ப அதிகம். அது மிகப்பெரிய விலை கொடுக்கணும் அப்படிங்கிறது தெரிஞ்சுதான் அமெரிக்கா இந்த வார்ல குதிச்சிருக்காங்கன்னே தோணுது. நீங்க இந்த விஷயத்தை பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.